ගල්ලංගුරුතින් කාලා බැලුවේ නැල්ලු. ரைனோ ரூஃபிங்கிடமிருந்து ரைனோ பிரீமியர் ரூஃபிங் தீர்வுகள். நிலக்கரியை சாப்பிட்டு பார்க்காவிட்டாலும் நிலக்கரி கப்பல் வரும்போது நன்றாக சாப்பிட்டு இருப்பது புரிகிறது. நன்றாகவே சாப்பிட்டுள்ளார்கள். அந்த நிறுவனம் பதிவு செய்யப்படவில்லை. பாவம், நிலக்கரியை கொண்டு வந்த நிறுவனம் பதிவு செய்யப்படவில்லை. ஆய்வு அறிக்கை தவறானது. அது ஒரு கள்ள அறிக்கை. பதிவு செய்யப்படாத ஒரு நிறுவனத்திடமிருந்து பதிவு செய்யப்படாத ஆய்வகத்தின் அறிக்கையை இவர்கள் பெற்றுள்ளார்கள். ஒரு நிறுவனத்தை வங்குரோத்து நிலையை கொண்டு போவது தொடர்பில் கவலை கொண்ட அரசாங்கம் அந்த பாதிப்பை நாட்டு மக்கள் மீது சுமத்தியது. அந்த கும்பல்களை உடைக்கும் போது அந்த கும்பல்களின் தலைவர்களுக்கும் அவர்களுக்கு துணை நின்ற கள்ள கூட்டங்களுக்குமே வலிக்கின்றது. இப்போதும் அதுவே நடக்கின்றது. முறையான விலைமனு நடைமுறை எதுவுமின்றி தமக்கு நெருக்கமானவர்களுக்கு அமைச்சரவை பத்திரங்களின் மூலம் வழங்கியவர்களை இப்போது வேதனையில் கத்துகின்றனர். பள்ளியை போன்ற அரசாங்கங்கள் இருந்தது என்று கூறப்பட்ட செய்தியை புரிந்து கொள்ள வேண்டும். ஏனெனில் சால்வை அணிந்திருந்தாலும் அவர்களுக்கு ஒரு பள்ளி முட்டையின் அளவுக்கு கூட மூளை இல்லை. அதனாலேயே இது அவர்களுக்கு புரிவதில்லை. நேற்றும் சொல்கின்றனர், நிலக்கரியை சாப்பிட்டு இவற்றை தீர்மானிக்க முடியாது என நேற்றும் கூறியிருந்தனர். ஏற்றும் துறைமுகத்தில் பரிசோதிக்கப்படும், பிறகு துறைமுகத்தில் பரிசோதிக்கப்படும், அதன் பின்னர் மின் உற்பத்தி நிலையத்தில் பரிசோதிக்கப்படும். இதனை சொன்னால் அவர்களுக்கு சாப்பிட்டு பார்ப்பது என்ற கதை மட்டும்தான் காதில் விழுகிறது. அதனாலேயே கூறுகின்றேன், அந்த சால்வையை போர்த்தி கொண்டு இருந்தாலும் ஒரு பள்ளி முட்டையின் அளவு கூட அவர்களுக்கு மூளை இல்லை. ஜனநாயக ரீதியில் அரசாங்க கணக்காய்வாளர் நாயகம் ஒரு சுயாதீன அறிக்கையை சமர்ப்பித்துள்ளார். இதுவரை இந்த கொள்முதல் முறை சரியானது என்றல்லவா கூறினீர்கள். ஃபைட் அண்ட் சாம்ப் என்ற நிறுவனம் பதிவு செய்யப்படாத நிலையில் அதற்கு விலை மனு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. அது தவறு. அதே போல் இரண்டாவது அவசர கொள்முதலுக்கு தெரிவு செய்யப்பட்ட நிறுவனத்திற்கு தகுதிகள் இல்லை. அதுவும் தவறு. இதை நாம் சொல்லவில்லை. அரசாங்க கணக்காய்வாளர் நாயகம் கூறுகின்றார். இந்த முழு நாட்டிற்கும் பொறுப்பான அமைச்சரவைக்கு இதனை பரிந்துரைத்து அமைச்சரவை பத்திரங்களை சமர்ப்பி அமைச்சராக நீங்கள் உள்ளீர்கள். நான் உங்களிடம் கேட்கிறேன், நீங்கள் இதற்கு பதிலளியுங்கள். இது ஒரு விசேட அவசர பிரச்சனை. நீங்கள் பதவி விலகுவதும் இல்லாது போவதும் வேறு விடயம். டரன் ஜார்ஜ் ரிசோர்ஸ் தனியார் நிறுவனம் உரிய தகுதிகளை பூர்த்தி செய்யவில்லை என்று கணக்காய்வாளர் நாயகம் தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். அரசாங்கத்தினால் நேற்று சபையில் சமர்ப்பிக்கப்பட்ட அந்த அறிக்கைக்கு அமைய ஏற்பட்டுள்ள இந்த சூழ்நிலையில் அந்த நிறுவனம் இனி நாட்டிற்கு நிலக்கரியை வழங்குமா இல்லையா? அப்படி வழங்காவிட்டால் எடுக்கப்படவுள்ள நடவடிக்கை என்ன? நீங்கள் அமைச்சராக இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நாட்டின் எரிசக்தி தொடர்பான ஒரு சிக்கல் இங்குள்ளது. எனவே தயவு செய்து பதிலளியுங்கள். டரன் ஜார்ஜ் நிறுவனத்துடனான ஒப்பந்தத்தின் எதிர்காலம் என்ன? அவசர கொள்முதல்கள் தொடர்பான இந்த சூழலில் அரசாங்கத்தின் கொள்கை என்ன? உங்களால் பதிலளிக்க முடியாவிட்டால் அரசாங்கத்தின் பொறுப்பு வாய்ந்த அமைச்சர்களில் எவராவது இதற்கு பதிலளிக்க முடியும். தற்போது இவர்கள் என்ன கூறுகின்றனர்? மலத்தை ஏற்றிய கப்பலையும் சாப்பிட்டு பார்த்தா தீர்மானம் எடுக்கப்பட்டது என வினவுகின்றனர். மலத்தை ஏற்றிய கப்பலிலும் நீங்கள் கொள்ளையிட்டீர்கள் அல்லவா? மலத்தை ஏற்றிய கப்பல் இலங்கைக்கு வருகை தரவில்லையா? கோட்டாபய ராஜபக்சவின் காலகட்டத்தில் ஊழல் மோசடியுடன் தொடர்புடைய கொடுக்கல் வாங்கல் இடம்பெறவில்லை என்றா ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கூற முற்படுகின்றனர்? அவ்வாறா கூற முற்படுகின்றீர்கள்? பிணைமுறை மோசடியில் இடம்பெறவில்லை, மத்திய வங்கியை ரணில் கொள்ளையிடவில்லை என்றா மொட்டு கட்சியினர் கூற முற்படுகின்றனர்? எதிர்கட்சியில் இருக்கின்ற யார் இவ்வாறு கருத்து தெரிவிப்பது? ஊழல் மோசடியுடன் தொடர்புடைய வழக்குகள் நிலுவையில் உள்ள சிறைக்கு சென்ற உறுப்பினர்கள் இருக்கின்ற கட்சியைச் சேர்ந்தவர்களே இவ்வாறு கருத்து தெரிவிக்கின்றனர். தற்போது எமது அரசாங்கத்தில் ஊழல் இடம்பெற்றுள்ளதாக கூறுகின்றனர். பாம்பு விட்டவர்கள் அல்லவா நீங்களா பாம்பு விட்டீர்கள்? மைக்கே தருகின்றேன், எழுந்து நின்ற முகத்தை காண்பியுங்கள். பாம்பு விட்டவரை பார்ப்போம். சற்று முகத்தை காண்பியுங்கள். எமக்கு கதை கூற முற்பட வேண்டாம். ஊழல் மோசடிகளுடன் தொடர்புடைய, கொலைகளுடன் தொடர்புடைய, திருட்டுடன் தொடர்புடைய நாட்டுக்கே பொய்க்கூறிய தரப்பினர் எமக்கு பாடம் கற்பிக்க முயற்சிக்கின்றனர். நகைச்சுவை செய்ய வேண்டாம். மக்களுக்கு பொறுப்பு கூறும் அரசாங்கமாகவே கடமையாற்றுகின்றோம். மக்களுக்கு பொறுப்பு கூறும் எதிர்கட்சியாக நீங்களும் செயற்படுங்கள்.